அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் இணைந்து இன்பம் சுமக்க வைத்தமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. அன்ப பிடிச்ச பாட்டு அந்த நேரத்தில் பொன்னுமணி என்ற படத்தில் இசைஞானி இளையராஜா சாரோட இசையில் எஸ்பிபி சார் பாடின பாட்டு. அதாவது ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஆமாம். மெல்லிசை மன்னர்களும் கேவிஎம் அவர்களும் அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல் கிடையாது, எல்லாம் கலந்த வர்சடைல். ஆமாம். அதுபோல் இசை ஞானி அவர்கள் கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட அந்த தேர்ட் லைன் இருக்கு, நன்னானே நனை நரே ராமா மா மாமா அப்படின்னு சொல்கிறோம், மத்தியமத்தில் போய் நிற்கிறாரு. சரிகமா நோட்டும் மா தான். மா பஞ்சமத்துக்கு போகலாமே, மா அப்படியும் வரலாம், பட் அதுதான் அழகு. கண்டிப்பாக அதான் இசையமைப்பாளர் கூட அந்த நோட்டுக்கு போகும்போது அந்த வேர்டுக்கும் அந்த ஸ்வரத்துக்கும் நியாயத்தை செஞ்சு அது இசை அறிந்தவர்கள் ரொம்ப இது ஒருவேளை லிரிக்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் போட்ட டியூனா? ஆமாம், அதான் 100% அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிச்சுவேஷனல் சாங்கு டெஃபினட்டாக எனக்கு மோஸ்ட்லி என்னென்னா அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற லிரிக் வந்த பிறகு அதுக்கப்புறம் போட்ட அதை மூடில் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் அதுக்கு நியாயம் நடந்துப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பகவான் கடவுள் ஒவ்வொரு டேலண்ட் கொடுப்பாங்க. உங்கள் வாய்ஸில் ஒரு ஹனி, என் வாய்ஸில் ஒரு ஹனி. கண்டிப்பாக ஒவ்வொரு வாய்ஸ்லேயும் அந்த தேன் கலந்த அந்த அந்த சவுண்டு அந்த கடவுள் கொடுக்குறது தான். ஆமாம். அது ஒவ்வொரு நோட் நீ பாடும்போது நான் எவ்வளோ ரசிப்பேனோ, என்னுடைய குரலில் சில நோட்ஸ் நான் பாடும்பொழுது குறிப்பிட்ட அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் கொண்டு சிலது இருக்கும். அந்த ட்ராவல், மியூசிக் ட்ராவலில் சரிகமபா தனி சரிகமபா இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதனி சரி நிதப்பா இந்த செக்மெண்ட்டில் சில வாய்ஸஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். குறிப்பாக உங்கள் பாட்டு உலகம் பூரா ஹிட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மெலடி அதோ மேக ஊர்வலம். ஆமாம், எனக்காக அந்த பாட்டை நீங்கள் பாடி கேட்கணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே இதோ காதல் ஊர்வலம், இதோ காமன் உற்சவம், எங்கே ஒரே நாள் அழகிய முகம் பார்த்தேன், இதோ நான் உயிரினில் உன்னை சேர்த்தேன் வா, அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம், அங்கே. அப்படி ரொம்ப நன்றிங்க, சூப்பராக இருந்தது. நீ காதலிக்கும் அந்த பொண்ணு பேர் என்ன? பொண்ணு பேர் தெரியல, படம் பேர் குட்டி. அதை குட்டி பாட்டு பாடி பெரிய ஆள் ஆகிட்டீங்க நீங்கள். அதாவது இப்போ ஏதாவது காதலுக்கு இதில் உண்டா முகேஷ்க்கு? அது கல்யாணமே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கள் நீ பரவாயில்ல சொல்லு, தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கே காதலிச்சிங்க? ஏன்னா இப்படி மாட்டி விட்றீங்க, அந்த மாதிரிலாம் இல்லைண்ணே. தப்பு இல்லை, நான் 11வது வயசுலேயே காதலித்தேன். அப்படியாண்ணே? ஆமாம். ஓ, பேர் லக்ஷ்மி. நீங்கள் அழகாக இருக்கீங்க. இல்லை பார்த்தா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இல்லை டெய்லி அவங்களுடைய ஃபோட்டோ கிட்ட போயிட்டு நான் கும்பிடுவேன். ஓ, அந்த லக்ஷ்மி மகாலட்சுமி. அம்மாப்பா தப்பு என்ன? அதனால் உன்னுடைய காதல் எந்த வயசில் ஆரம்பிச்சது, யாரோட? என்னோட காதல் இசை தானே. என்னோட காதல் இசை. எப்படி? இசை மேலே தான் காதல். எத்தனை ஹவர்ஸ் காதலிப்பீங்க? ஐயோ, ஹவர்ஸே கிடையாது. எப்போவுமே அதே நினைவு. கண்டிப்பாக. கஷ்டம்தான். அப்புறம் சரி, குட்டி பாட்டு பாடுங்க. சரி, இது பெரிய பாட்டு. அதுதான். நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலேனா கவலைப்படாதே கண்ணா, கவலைப்படாதே. வெயில் சுட்டரிக்கும் போதும் மழை கொட்டி தீக்கும் போதும் தள்ளி நிக்காத அவளை, தள்ளி நிக்காதே. Let's go.
நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலேன்னா கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாதே. வெயில் சுட்டரிக்கும் போதும் மழை கொட்டி தீக்கும் போதும் தள்ளி நிக்காதே அவளை தள்ளி நிக்காதே. அவ பார்க்கலன்னு விட்டு விடாதே, புள்ளிருக்கும் காதலத்தான் வெட்டி விடாதே. அட முள்ளில்ல ரோஜா தான் இங்கு இல்லையே, குத்தி புட்டா கையெடுக்காதே. அவ கொத்துனாலும் கோபப்படாது. லவ் 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 போட்டி இல்ல லவ், வேஷம் போட தேவையில்லை ஒன் சைடு லவ். லவ் 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 வார்த்தை இல்ல லவ், கனவுலையே வாழ்க்கை போகும் ஒன் சைடு லவ். நீ காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலேன்னா கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாதே. வெயில் சுட்டரிக்கும் போதும் மழை கொட்டி தீக்கும் போதும் தள்ளி நிக்காதே அவளை தள்ளி நிக்காதே. அதாவது ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல். ஆமாம், இந்த பாட்டு எனக்கும் பொருந்ததுண்ணே. நான் நிறைய பேர் லவ் பண்ணேன், ஆனால் என்ன லவ் பண்ணேன்னா நான் ஒன் சைடு லவ். அது பெரிய மனசு வேணுமா அதுக்கெல்லாம்? என்னை போல இளைஞர்களுக்கு பொருந்தும். ஆமாம், நிறைய பேர் நம்ம வந்து என்ன வயசு இருக்கும் உனக்கு? என்னண்ணே என்ன வயசு இருக்கும்? என்னென்ன இல்லை என்ன கேட்டால் நீங்களே எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னை விட அதாவது என்ன வயசு சொல்லு, அது சொன்னால் தானே நான் சொல்ல முடியும். எவ்வளோ இருக்கண்ணே நீங்களே சொல்லுங்களேன். ஒரு 15-16 இருக்குமா? அவ்வளோண்ணே ஆயிடுச்சு. என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? அது ஒட்டு மீசை ஓட்டிட்டு வந்து அதனால பெரிய ஆள் மாதிரி தெரியுது அவங்க. 14 இல்லைண்ணே அவ்வளோ வயசுலாம். ஆனால் இந்த மாதிரி பாட்டெலாம் பாட முடியாதுண்ணே. இது எல்லாம் 12-12 தான் பாட முடியும் இதெல்லாம் எனக்கு. சரி ஓகே, நீங்களே சொல்லிட்டு நீங்கள் 12 வச்சுக்கலாம். 12 வச்சா அதை விட 6 மாதம் சின்னவனா நீ வேற. தொட்டடாய் நீ அந்த பாட்டு பாடலாம் விட மாட்டேன் நான். கண்டிப்பாக நான் அடுத்த பாட்டு தொட்டடாய். ஏன்னா இந்த பாட்டு தனுஷ் அவர்கள் நடித்த படம் குட்டி. அடுத்து இப்போ அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரோட படத்தில் நான் பாடினது. அசல் படத்தில் பரத்வாஜ் சாரோட இசையில் தொட்டடாய். பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குது ஒன்னத்தான், எப்போதுமே நீதானே என்னத்தான். அதிரி புத்திரி பண்ணிக்கடா, எதிரி உனக்கு இல்லையடா, தொட்டதெல்லாம் வெற்றியடா, தொடாததும் தொட்டுக்கடா. உங்களால் தொட்டதும் கற்பு பதறுதே, உன் கையால் நீ தொட்ட என் கண்ணி மொட்டுக்குள்ள தொட்டோடாய் தொட்டோடாய். அதிரி புதிரி பண்ணட்டுமா, எகிரி எகிரி துள்ளட்டுமா, பின்னழகை பின்னட்டுமா, பிச்சு பிச்சு தின்னட்டுமா. காதலின் உலகிலே ரத்தம் கொதிக்குதே, முழு முத்தம் நீ இட்டால் என் முதுகு தண்டுக்குள்ளே தொட்டோடை தொட்டோடை. ஓகே, ஒன்ஸ் அகைன் எல்லா தமிழ் கூட்டாளிக்கும் வணக்கம். வா 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 வா. தமிழ வாழ்ந்தா வாழ்ந்தா சென்மி வாச சிரியா, நான்தா நான்தா முன்னாடி வல்லவன். ஓட்டி ஓட்டி விளையாட்ட ஓட்டி ஓட்டி விளையாட்ட பாட்டா, நீ ஓட்டி போகலாகாது ஓட்டி போகலாகாது பாட்டா. ரேதி மேல நின்னவர பூ மேல தளறிய, ஏனோ நீ என்னுயிர கண்ணால கிளறிய. சூப்பர் ஆட்டம் சூப்பர் சூப்பர் ஜோடி சூப்பர். ஓடி ஓடி விளையாட்ட ஓடி ஓடி விளையாட்ட பாட்டி, நீ ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி. உன்னோட நிக்கிறப்ப உள்மூச்சு திட்டுக்குத, நீ தள்ளி போகிறப்ப என் ஆவி பத்திக்குத. சூப்பரு ஆட்டம் சூப்பரு சூப்பரு ஜோடி சூப்பரு. சத்தமின்றி யுத்தமின்றி முத்த
யுத்தம் ஒன்று தாடி புள்ள நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து ஓடி போலாமா? பாடி 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 உங்கரல செல்லமா கும்பிடும் என் பெயரே சுகமா கேக்குதடி. நீ சிரிக்கிற அழக என் கண்ணு பார்த்தா ஏன் இமைக்க மறந்து போகுதடி. உன் கை கொத்து நானும் போனாலே மின்சாரம் தான் உள்ள பாயாதா. சூப்பரே செம பிகரு ஆட்டம் சூப்பரே இப்போ தெரிக்க போது விகலு சூப்பரே அப்ப நம்ம ஆளு ஜோடி சூப்பரே. அதாவது இந்த செக்மெண்ட் பூரா ஒரு ஃபாஸ்ட் நம்பர்ஸு, ஒரு ரேஞ்ச் உள்ள பாடல்கள் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே முகேஷுடைய வாய்ஸில் ரஹ்மான் சார் கொடுத்து ஃபஸ்ட்டு சாங்கு தந்த ஃபஸ்ட்டு சாங் வந்து மெலடி கலந்தது. ஆமாம். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டை நீங்கள் பாட ஆரம்பித்த பிறகு வேறு யாராவது கூப்பிட்டு மெலடி பாட வச்சாங்களா? பாடியிருக்கேண்ணே. எனக்கு நிறைய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சாரோட படத்தில் பாடியிருக்கேன் மியூசிக்கில். வெரி குட். அப்படி அவரோட இசையில் வந்து விஜய் சார் நடித்த சிவகாசி படத்தில் நான் ஒரு மெலடி பாடினேன். சிவகாசிலியா? ஆமாம். அதில் பார்த்தீங்க, அதில் படத்தில் வரும் அது தெய்வத்துக்கு மாறு வேஷமா? ஆமாம், படத்தில் அங்கங்கே பிட்டாக வரும். அது ரொம்ப ஒரு அம்மா பற்றி, தாயை பற்றி பாடுற ஒரு பாட்டு. முகேஷா பாடினது? ஆமாம், ஃபென்டாஸ்டிக். அதாவது சவுண்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதுவும் ஒரு தாய்க்காக பாடுற ஒரு பாட்டு எனக்கு கிடச்சிது. நல்ல மெலடி. முதல்ல நான் பாடின ஒரு மெலடி அது. தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கிங்கே ஏழ வேஷமா, என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா, மகாராணிக்கிங்கே ஏழ வேஷமா, சுமந்த புள்ள 10 மாசந்தான், அடி பெத்த பின்னும் பாரமாச்சுமா, ஆராரோ ஆரியாரோ அடனாயாரோ ஆனம் கோளாரோ, ஆராரோ ஆரியாரோ. ரொம்ப நல்ல மெலடி பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு மெலடியான பாட்டுன்னு. இல்லை அந்த மெலடி முகேஷ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு. இப்போ அதுக்காக ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். முகேஷ் அண்ணா, அதாவது நான் நிறைய ப்ரோக்ராம்ஸில் விரும்பி கேட்குற பாடல்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் பாடிருக்கீங்க. ரொம்ப இன்றைக்கி ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடிருக்கீங்க. அதாவது ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது எல்லா பாடல்களும். அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உதாரணமாலாம் நீங்களும் தானே. எங்களுக்கு ஒரு உதாரணமான பாடகர்களில் நீங்களும் ஒருத்தர் எங்களுக்கு உண்மையிலே. அதுவும் அது மட்டும் இல்லை, எங்களை மாதிரி வளரும் கலைஞர்கள்கிட்ட நீங்கள் பழகிற விதம், ஒரு பந்தா இல்லாத எங்களுக்கெல்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்ககிட்ட பாட்டு மட்டும் இல்லை, உங்களுடைய அந்த எளிமையான முறையும் தான். எங்ககிட்டலாம் சகஜமாக பழகுறீங்களே, அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம். இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய காலத்தில் நாங்களும் கற்றுக்க வேண்டியது அதுதான். அதில் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வேறு என்னை விட 6 மாதம் சின்ன பையன் வேறு. அப்படி இருந்தும் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிறது தான். முகேஷ்கிட்ட என்ன இருக்குன்றது தெரிஞ்சு கற்றுக்கிறதுல ஒரு சந்தோஷம் அடையிறேன் இல்லையா? அதில் நீ மாமா மாப்பிள்ளை பாட்டு ரொம்ப நல்லா பாடுவேன். ஐயோ ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அது கூட இங்கே பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப ஆசை. நான் எல்லா நிறைய ஊருக்கு அந்த பாட்டு போயிருக்கேன். சூப்பர் ஸ்டார், அதாவது டிவி சூப்பர் ஸ்டார் வந்து ஷியாம், அவன் இருந்தால் பாடிடுவான். எனக்கு ரொம்ப ஆசை அந்த பாட்டு பாடணுன்னு. ஷியாம் இருந்தால் இப்போ உடனே பாடி நல்லா பாடுவார். இல்லை, ஏன்னா இந்த பாட்டுக்கு ஜதிக்கு பாடி ஆகணும். அது எம்.ஆர். ராதா சாருக்கு. ஒன்று செய், நீ ஓம் போர்ஷன் வரைக்கும் பாடிடு. ஷியாம் எப்பாவது கிடைச்சா இல்லைண்ணா, ஷியாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அந்த பாட்டோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஷியாம் மட்டும்தான். ஏன்னா கடைசியில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒரு பல்லவி 2 சரணம் பாடிக்கிட்டு இருப்பேன். கடைசியில் அவர் வந்து அந்த ஜதி பாடினோன்னா மக்கள்லாம் அவர் பக்கம் தான் ஃபுல்லாக சிரிக்க வச்சுருவார் எல்லாரையும். இப்போது ஷியாம் வேணுங்கிற. ஷியாம் வேணுண்ணா எனக்கு. எப்படியாவது பண்ண முடியுமா? ஏதாவது மாயா ஜாலம் பண்ணுங்களேன். அதாவது இப்போ ஜாலம் எல்லாம் பண்ண முடியாது, மாயா தான் பண்ணலாம். இப்போது டோட்டலாக என்னென்னா, நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை இப்போது. அப்படியா? நிறைய பேர் இல்லை, நீங்கள் உங்களுடைய மந்திர தந்திரத்தெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாமா? இல்லை, அதாவது என்ன ஆகும்னா, அது சம்டைம்ஸ் நான் மந்திரத்தை வெளியே சொல்லும் பொழுது அது நோட் பண்ணிக்கிறாங்க. ஓ இல்லை, நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிடுங்க. ஸோ நான் வந்து ஆப்பிள் கேட்டால் எலுமிச்சம்பழம் வருது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து சரி உனக்காக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுங்களேன். ஜாம் ஜகடு பிகடு சம் 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 ஷாம். இல்லை, சேர் வந்துருச்சு. இப்போ சேருக்கு தான் மந்திரம் சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஷியாமுக்கா?
சேர் வித் ஷாம் வரணுமே. ஆமாண்ணே, Miss இப்போ ஆச்சா? அதுக்கு நீங்கள் மந்திரம் சொல்லணுமே. இல்லை மந்திரம் மிஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? நடுவில் ஒரு ஒன்லி தத்துக்காரன். சேருக்கு மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. ஓகே. அது ஜாங்கிரீம். ஓ ஜாங்கிரி. நீங்கள் லட்டுன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை லட்டுலாம் எப்படி? ரீங்காரம் கம்மியாச்சு. ரீங்காரம், okay. அதனால ஷாம் நின்றுட்டான். சரி சரி சரி. இப்போ ஷாம் ஒரிஜினலாக வரணும். இப்போ ஷாம். சின்ன ஷாம் வேணாம். வேணாம், பெரிய. ஜாம் கிரீம் ஷாம் ஷாம். ஷூட்டிங்ல இருந்தே திடீர்னு இங்கே வர வச்சிட்டீங்க. இல்லை எல்லா இடத்துக்கும் பேமெண்ட் கேட்குறாரு. ஸோ இப்படி கூப்பிட்டா தான் வருவார் ஷாமன். அப்போ இன்னைக்கு டபுள் மீட்டர்ண்ணே. டபுள் மீட்டரா? அப்போ அண்ணா எப்படிண்ணே உங்களுடைய மந்திரம் இப்படி? இல்லை நான் அதுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் ரெண்டாவது சொன்ன மந்திரம் யாருமே சொல்ல முடியாதுண்ணே. அதாவது உனக்கு சொல்லித்தரேன், சொல்லித்தாங்கண்ணே. அதாவது எந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட பாட்டு நீ பாடலையோ அந்த மந்திரம் அப்போ மட்டும் நான் என்ன பண்ணாலும் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மந்திரம். ஆமாம், நான் தப்பாக பண்ணலாம் அது ஓகே அப்படின்ட்டு. நல்லா இருக்கியே, போன பிறகு திருப்பி கூப்பிடுவாங்க. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால அந்த மாதிரி வேணாம். ஷாம் வந்தாச்சு, உடனே போயிடலாம். ஓகேண்ணே. மாப்பிள்ளை பாட்டு பாடிட்டு போ. மாமா மாப்பிள்ளை. அதாவது ஷாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் என்னென்னா மீட்டர் இல்லாமல் எங்கேயுமே போகிறதில்ல. ஆமாண்ணே, அவன் கார்லேயே மீட்டர் செட் பண்ணிட்டான். எங்கே கிளம்புறோமோ அங்கே இருந்து தொடங்கி ஜேர்னிலேருந்து மொத்தமாக. அண்ணன் கூட இவ்வளோ வருஷம் பழகிருக்கோம், எப்படி போவோம்? எங்கள் குரு நீங்கள், என்ன வந்து உங்கள் சிஷ்யர்கள் நாங்கள். ஐயோ கரெக்ட், அவன் சொன்னது கரெக்டு தானே. என்னென்ன தேவைகள் மனோ அண்ணனை கேளுங்கள். இது பாடி இந்த பாட்டு நம்மளோட குடும்ப பாட்டுன்னு மறந்துடாதீங்க. பல ஐட்டம் இழந்துட்டேன் நான். இது பாடுறது நான் ஏதாவது எடுத்து கொடுத்துட்றது. அதனால் இந்த பாட்டுக்கு இடமில்லை. இப்போது மாமா மாப்பிள்ளை மட்டும் பாடுங்க. ஓகேண்ணே. ஓகே. சபாஷ். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, கருணை 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 கருணை. வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை, வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் கூட்டம் அண்ணனை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. துதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா. விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, அந்த விதி கூட உன் வடிவை நெருங்காதையா. வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். துதி பாடும் துதி பாடும்
சனி சகம துதி பாடும் பசனி பனி பம பம கம க சகம துதி பாடும் நினி பனி பம பம கம க சக சனி கச மக பமனி பம கம துதி பாடும் சபாஷ் மாமா அவர்களே சபாஷ் பப்ப 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 மப்ப பப்ப 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 மப்ப பப்ப பப்ப மப்ப ப மப்ப ப மப்ப மப்ப நி நி ப மப்ப மச ச நி ப நி ப ச நி ப மக ச நி ச க ம துதி பாடும் சா ச நி ச ச ச ச நி ச ச ப நி ம ப ச க க ச க க க க ச க க ச க நி ச க க க ச ச க நி ச ச ச நி நி ச ப நி ச ச ச நி 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 ப ப ப ப ம ப ம ம ம க ப ம க ப ம க ப ம க ப ம க ச ப ம நி ப ம நி ப ம நி ப ம நி ப ம க ப ம க நி ப ம க ச நி ப ம க க ச நி ப நி க க ச நி ப ச ச நி ப ம க ம ச க ம துதி பாடும் sa 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 ni sa 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 ni sa ga 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 ni sa ga pa 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 ni sa ga sa 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 ni sa 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 ni sa pa ni ma pa ga ma pa ma 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 play tam ta 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 din ta 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 jump dun 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 ta ta jump dun 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 ta ta jump dun 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 ta ta ga din mi ta ga din mi kirdaga ta kirdaga ta kirdaga ta na ya ya na ya ya dingi na to ma play ni ni sa 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 ni sa 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 ni sa ni ga ga sa 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 ga ga sa 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 ni sa sa ni sa ni sa 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 ni sa ni ga sa ni pa ni mama dim ta gida ta ta gida ta ta gida ta ta gida ta ta jump ta dingi na tam ta jump ta dingi na tam ta kirdaga ta kirdaga sima ni ga sa ni pa ma ga ma ni pa ma ga sa ga mama tagina taga ta dingina tam taga ta dingina tam taga ta dingina tam aple sani pa ma ga sa ga ma mama ma aple ivaru seema ama seema ni seema seema aple mama aple mama aple mama aple mama aple bale ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் ஆமா அண்ணா அவர் பாடும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா இருந்தது எக்ஸ்பிரஷன் மூடு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் உங்களை அந்த பப்பா பாடும்போது இல்ல அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இப்போ வரும் பாரு 10 days அவர் நடிச்சா என்ன பேமெண்ட் வருமோ அது கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஷோல கிடைக்கும் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றது நான் மனதார சொல்லிக்கிறேன் அவன் நினைச்சா இந்த ஷோல கிடைக்க சொல்ல போறீங்கன்னு அதாவது பேமெண்ட்டை பற்றியெல்லாம் பேசக்கூடாது ஷாம் கிட்ட ஏன்னா மக்களுடைய மதிப்பெண்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்து இந்த பாடலுக்கு பாராட்டுகள் கிடைச்சிருக்கு இவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது பாருங்க நீங்க சொல்ல சொல்ல முகத்தை வேற பெருமையா வச்சுக்கிறான் அதாவது 10 மடங்கு வரும் மக்கள் கிட்ட இருந்து என்னைக்குன்றது மட்டும் சொல்ல முடியாது என்னைக்கோ அது வரும் ஆனால் செய்கிறோம் ஸோ அதனால் ஆட்டோ பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால இங்கேருந்து நீங்கள் மந்திரம் பண்ணி அனுப்பிச்சிருங்கண்ணே அது பெட்ரு ஏன்னா ரிட்டனை போகும்போது சைனீஸ் மந்திரம் தான் சொல்லுவோம் டிராஃபிக் ப்ராப்ளம் கூட இருக்காது மந்திரம் ஆமாம் சைனீஸ் பண்ணிடுங்க அதான் அது பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக போய் சேருவார் அவர் ஷூட்டிங்கில் ஸோ கண்ணு முடிக்குமா ஏன்னா ஜர்னி எல்லாம் ட்ராவலிங் எல்லாம் இவர் நோட் பண்ணாருன்னா அடுத்த ஜர்னி அந்த தெருவெல்லாம் ஞாபகம் வந்துடும் அதனால் கண்ணு மூடு மோம் சாங் பேங் சிங் சாங் புறப்பட்டாரா
காணனே சேரோட காணோம். செயின் எடுத்துன்னு போய் முதல்லையாவது நீங்க சேருக்கு ஒரு மதுரை சொன்னீங்க வந்தது. செட்டுக்கு என்ன அதுக்கப்புறம் பதில் ஷியாம் சொல்லணும். வந்தான். எப்படி கொஞ்சம் காஸ்ட்லி சேர் அது வேற. ஐயோ அதையும் எடுத்துட்டு போயிட்டானா? நீங்க அதான் நீங்க சொன்னீங்கல்ல என்னைக்கோ வரும்ட்டு பேமெண்ட். நான் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா சைனீஸ் மந்திரத்துல இருக்கிற ஐட்டம் எல்லாம் போகும் இப்போ கூட. நீ அதுதான் இப்போ நீங்க தான் அதுக்கு சார்ஜ் பண்ண, வேற வழியே கிடையாது. அவன் பாருங்க பேமெண்ட் இல்லைன்னு இல்லை அது காசு கட்டிடலாம். ஏன்னா அது வர வைக்கிறதுக்கு புது மந்திரம் கற்றுக்கிறதுக்கு டபுள் 3 மடங்கு ஆகிடும். அதை விட நம்ம சேர் வாங்கி கொடுத்துருவோம். சேர் கொடுத்துடலாம். ஓகே முகேஷ், அண்ணா அதாவது ஒரு பியூட்டிஃபுல் சாங் கடைசியில் வச்சுக்கலாம். சரி அண்ணா. அது வந்து எந்த பார்ட்டிக்கு போனாலும் அந்த பாட்டு இருக்கும். சரி அண்ணா. அதுக்கு முன்னாடி தமிழ் படம். ஆமாண்ணே, தமிழ் படம்னு இசையமைப்பாளர் கண்ணன் அவர்களோட இசையில் நான் பாடின ஒரு பாட்டு பச்சை மஞ்ச கருப்பு தமிழன் தான் அப்படின்னு ஒரு பாட்டு. நல்ல சாங் அது. கண்டிப்பாக அது அது ஒரு 4 வரி. பச்சை பச்சை மஞ்ச கருப்பு தமிழன்னா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அதை என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. 2011 நம்ம கையில் சந்திப்பொண்ட தோழா நம்ம சட்ட சபையில். எமனுக்கும் என்ன கண்டா உள்ளுக்குள்ள நடுங்கும், என் பார்வை பட்டாலே சிங்கம் பதுங்கும். பச்சை பச்சை மஞ்சோ திங்கு தமிழன்னா உலகத்தை ரசிக்க வந்த கடவுளும் நான் தான். அட என்ன மிஞ்ச எவனும் இங்கில்ல, நம்ம தாய் குலத்துக்கு நான் தான் செல்ல பிள்ளை. அதாவது ஒரு வித்தியாசமான பாட்டு. பச்சை மஞ்சள் ரோஸு எல்லாம் வரும். அதாவது முகேஷ் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த பாடல்களை தந்த ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும், ஆமாம் கண்டிப்பாக நான் எனக்கு கவிஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். இயக்குனர்கள், ஆமாம் எனக்கு தயாரிப்பாளர்கள். ஏன்னா அவங்க செலெக்ஷன் ஆஃப் வாய்ஸ் ஆமாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று. அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு யூனிட், இது வந்து யூனிட் ஒர்க் தான், இது டீம் ஒர்க்காக இருந்தாலும் இந்த நேரத்துக்கு இப்போது என்னென்னா வாய்ஸு இந்த செலெக்ஷன் இவங்க தான் பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே சாங் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் சாங்க்கு. ஆமாம் அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுலேயும் இவங்க தான் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த நல்ல இதயங்களுக்கு, அந்த நல்ல இதயங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். கண்டிப்பாக எனக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் பின்னணி பாடகன் என்ற அந்தஸ்தில் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார். அடுத்து அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தின பிஹெச் அப்துல் ஹமீத் சார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இசைத்துறையில் நான் அறிமுகமானேன்னா அதற்கு முதல் காரணம் என்னுடைய குருநாதர் இசையமைப்பாளர் தினகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. மற்றும் என்னுடைய அப்பா. ஏன்னா இசை ஆர்வத்தை முதல்ல எனக்குள்ளே ஏற்படுத்தினதே என்னுடைய அப்பா. அவருக்கும் என்னுடைய அம்மா, என்னுடைய அண்ணன் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரு இப்போது ஞாபகம் வராமல் இருந்தாலும் எல்லோருக்கும் கண்டிப்பாக என்னுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருந்த இசையமைப்பாளர்கள், இப்போ தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. முகேஷ் வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம், ஒரு ஹிஸ்டரி இல்லாத மனிதனே இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லோரும் பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அதுபோல் மறக்க முடியாத சம்பவங்கள் முகேஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டா அப்போ தான் மனதோடு மனம் நிகழ்ச்சியில் முகேஷ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிட்டார். கண்டிப்பாண்ணே. அந்த மாதிரி மறக்க முடியாத நிகழ்ச்சி நிறைய இருக்குது. நகைச்சுவையாகவும் இருக்குது, சோகமான நிகழ்ச்சி இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ நகைச்சுவையான விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேண்ணே. ஏன்னா முடிய போகிற நேரத்தில் எதுக்கு நம்மளுக்கு அதை சொல்லணுன்ட்டு, என்னுடைய நண்பர் ஷியாம் வந்து பண்ணார் இல்லையா, அவரும் நானும் ஒரு ப்ரோக்ராம் வெளியூர் ப்ரோக்ராம் 2 பேரும் பாட போனோம். சரி, பாட போன போது பார்த்தீங்கன்னா அப்போ திருட்டு பயில பாட்டு எனக்கு பிரபலமாச்சு. அதன் மூலமாக நான் 2 பேருமே கெஸ்ட்டு. அவர் சீரியலில் நடிகர், நான் வந்து பின்னணி பாடகன் போயிருந்தோம். இப்போது முதல்ல வந்து நான் பாட போகும்போது என்னை வந்து பயங்கரமாக கிராண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திரைப்பட பின்னணி பாடகர், தொலைக்காட்சி மூலமாக இன்றைக்கி பின்னணி பாடகனாகி இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்டலாம் பாடி வந்திருக்காரு அப்படின்னு. அன்றைக்கி என்னுடைய தொண்டை கொஞ்சம் சரியில்லை, என்னால் பாட முடியாத மாதிரி இருந்தது. ஆனால் இவ்வளோ கிராண்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி பாட போகிறேன் அப்படின்ற பயத்தோடு போனேன். மேலே போய் பாடும்போது முதல் பல்லவிலே எனக்கு சின்ன ஒரு பிசுறு மாதிரி தட்டிருச்சு. உடனே ஷியாம் கீழே இருந்து என்னை அப்படியே கிண்டல் பண்ணிட்டான். நீ எல்லாம் எதுக்கடா பாடுற அப்படி இப்படின்னு என்னை கிண்டல் பண்ணிட்டான். எனக்கு அசிங்கமாகிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிட்ட நீ? ஆமாம், உன்னை இவ்வளோ கிராண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க, உன்னை போய் இப்படி போய் பாடுறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக தான் வந்தது, பாட்டெலாம் நல்லா பாடிட்டேன். அடுத்தது இவர் போகிறாரு, நான் வந்து அதுக்கப்புறம் ஷியாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து சின்னத்திரை புகழ் ஷியாம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் இப்போது ஒரு பாடலை உங்களுக்காக பாட இருக்கின்றார். நான் பாடின பாட்டு மருதமலை மாமணிய முருகையா, பக்தி பாட்டு. ஓகே.
அவர் என்னை கீழே இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்திட்டு இப்போ பார் நான் போய் பாடுறேன் பார் அப்போ தான் தெரியும் உனக்கு எப்படி பாடணுன்னு. அவர் வந்து தேவுடா தேவுடா பாடினார். ஓப்பனிங் எடுத்தவொடனே அரே முடிச்சிச்சு. தேவுடா தேவுடாண்ணா. ஃபஸ்ட்டு ரெண்டாவது தேவுடாக்கு எனக்கு அவ்வளோ சிரிப்பு. நான் என்னை பாட விடலை. அவன் என்னை பார்த்து சிரித்து எனக்கு சிரிப்பு காமிக்கிறான். எனக்கு பொதுவாக சிரிப்பு வந்துடும் எனக்கும். அவன் என்னை அவ்வளோ கிண்டல் பண்ணிட்டான். கீழே எடுத்துட்டு அப்படி ஒரு மாதிரி அந்த முகத்தெல்லாம் அவ்வளோ என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி பண்ணிட்டான். எனக்கா என்னடா இப்படி பண்ணிட்டாரு. இப்போ பார் நீலாம் ஒரு கெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவர் போய் பாடினாரு. தேவுடால முதல் லைனே அடித்தவிட மருதமலை முருகா எனக்கு துணையாக இருந்தார் அன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ ஸோ இந்த மாதிரி நகைச்சுவான நிகழ்ச்சிக்கெல்லாம் மறக்க முடியாது. எனக்கு பயங்கரமான நகைச்சுவையெல்லாம் நடந்தது. எனக்கு ஒரு 2 தம்பிங்க இருக்குது. ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்தினேன். சரி. அதாவது ஒரு பெருந்தன்மை என்ன, வயசில் பெரியவன்றதுனால தம்பிங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அவங்களோட சேர்ந்து எனக்கு ஏதாவது அப்புறமா ஒரு 2-3 ஷாப்பிங்கு கூப்பிட்டு போயிட்டு சரி அவங்களுக்கு கிஃப்ட்டுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம சொந்தமே சரி வந்தாங்க, ரொம்ப புகழ்த்துனாங்க. வீட்டுக்கு வருவோம், உனக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு ட்ரிப்புலேருந்து எத்தனை வர்றோம் அண்ணன் உங்களுக்கு கிஃப்ட் நாங்கள் வாங்கி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆசை வரும். தம்பிங்கள் இன்றைக்கி சாயந்தரம் வரும், அடுத்த நாள் சாயந்தரம் வரும். அடுத்த ட்ரிப்பு கூட போயிட்டு வந்து ஃபோன் மட்டும்தான் வரும், கிஃப்ட்டு வராது. இதில் வந்து வேடிக்கை என்னென்னா, போன ஊருக்கே நான் அறிமுகப்படுத்திய ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கே நான் இல்லாமல் செகண்ட் ட்ரிப் இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. போயிட்டு அண்ணனுக்கு இவங்க கிஃப்ட் வாங்குறதில்ல, அண்ணனுக்கு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு மொத்தம் வீட்டில் செட் பண்ணிக்கிட்டு, அண்ணா உங்கள் கிஃப்ட் எல்லாம் நல்லா ஓடுது, 40 இன்ச்சு 40 இன்ச்சு டிவி, அண்ணன் பேர் சொல்லி தான் அந்த கிஃப்ட் அமிச்சாங்க. பட் அண்ணனுக்கு தான் இருக்கே, ஆமாம், அதனால் தம்பி வச்சுக்கிட்டான், நீங்கள் பாராட்டுவீங்கன்றது கூட தெரியும் அப்படின்னு அவங்களே பதில் கேள்வி எல்லாம் சொல்லி, அப்படி ஒரு அழகான தம்பிங்க, மறக்க முடியாது. பாசக்கார தம்பிகள் இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க, சொல்லி பிரயோஜனம் இல்லை. முகேஷ், ஷாமு அண்ணா வாழ்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எங்களை பற்றி இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களா மக்கள்கிட்ட. ரொம்ப நல்ல தம்பிங்க, என் பேர் சொல்லியே வாங்கிடுறாங்க. அண்ணன் பேரை சொன்னால் எங்கே போனாலும் எங்களுக்கு மரியாதை மதிப்பெல்லாம் கூடுது. அதனால அண்ணன் பேரை சொல்லி தான் ஒரு பாட்டு வரும், என்னென்ன தேவைகள். எங்களுடைய குடும்ப பாட்டு இது. ஆமாம், வேணாம் இப்போ வேணாம். அண்ணா என்னென்ன தேவைகள். சரி எடுத்துக்கோ, கோட் எடுத்துக்கோ. இது உனக்கு ரொம்ப லாங் ஆகும். இது எப்போ 95 அப்போ வாங்கியிருப்பீங்க? இல்லை நான் ரொம்ப குண்டாக இருந்தப்போ வாங்கினேன். இப்போ நான் ரொம்ப டைட்டிங்கில் எலஸ்டிங்கில் ரொம்ப வெறும் ரோட்டி தான் சாப்பிட்டேன். ஓகே ஓகே. இது சாப்பாட்டுக்கு அப்புறமாண்ணே? இல்லை, ரைஸுக்கு முன்னாடி. முகேஷுடைய இந்த பார்ட்டி பியூட்டிஃபுல் சாங். சரிண்ணா. எங்கப்பா பார்ட்டி இருக்கோ இல்லையோ அந்த பாட்டுக்காக கண்டிப்பாக ஒரு கோட்டை இருக்கும் பார்ட்டிலேயே. இல்லை, இந்த பாட்டு பண்ணதுக்கப்புறம் எனக்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க மெசேஜ் அனுப்பாங்க, வேர் இஸ் த பார்ட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது அட்ரஸ் கூட சொல்லக்கூடிய பார்ட்டி அந்த சாங். எனக்கு ரொம்ப வித்தியாசமான பாட்டுண்ணா இது. ரொம்ப யுவன் சங்கர் ராஜா சாருக்கும் தான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி சிம்பு சார், மாதிரி இந்த வாய்ப்பு ரொம்ப எனக்கு யுவன் சங்கர் ராஜா சார்கிட்ட கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம இசைஞானி இளையராஜா சார்கிட்ட மேனேஜராக ஒர்க் பண்ணுற சுப்பையான அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை ரொம்ப வாங்கி கொடுத்தார். வித்தியாசமான ஒரு பாட்டு, நான் எதிர்பார்க்கல இந்த பாட்டு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். இல்லை அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். இந்த சாங்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரு சின்ன முயற்சி தான் ட்ரை பண்ணேன், அது அவர் வந்து ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் முகேஷ். நன்றி. நம்ம 2 பேரும் ஷியாமுக்கும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஷியாமுக்கும் தேங்க்ஸ் சொன்னதுமே அந்த உடனே அதுவும் உங்கள் மந்திரத்துக்கு அவன் பார்த்தீங்களா அங்கே ஏதோ சீன் இல்லை, மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஃபோனில் தெரிஞ்சுக்கிட்டு அவரே வந்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பணிவான ஷியாம். நன்றி ஷியாம், கனஷ்யாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அந்த சாங் பாடுங்க ப்ளீஸ். హే దోలమయ్యా దారమయ్యా దోలమయ్యా దయ్యా హే పయ్యా హే దయ్యా ఏ దుమిలే దుమిలే దుమ దుమ గొయ్యా ఏ దుమ దుమ బయ్యా ఏ దుమిలే దుమిలే దుమ దుమ గొయ్యా. நம்ம பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம்,
ஓட்காவை போடலாம் ஓடி பாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேர் இஸ் த பார்ட்டி நம்ம ஜெயா டிவியில் பார்ட்டி வேர் இஸ் த பார்ட்டி நம்ம அண்ணன் வீட்ல பார்ட்டி என்னப்பா ஆடலாமா வா இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்காவை போடலாம் ஓடி மாடி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூடி போச்சு வேர் இஸ் த பார்ட்டி அவங்க வீட்ல பார்ட்டி வேர் இஸ் த பார்ட்டி நம்ம வீட்ல பார்ட்டி என்னப்பா இல்லப்பா சொல்லப்பா Saturday night na clubbing தானே அது 11:30க்கு மூடுனா boring தானே போலீஸும் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனது நம்ம யூத் மனசு ரொம்ப வெக்ஸ் ஆனது